இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளின் அடுத்தடுத்த நடவடிக்கைகளுக்கு பிறகு தற்போது பரபரப்பு என்பது பற்றி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் 26 அப்பாவி உயிர்களை பலிகொண்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு நேற்றைக்கு இந்திய தரப்பில் இருந்து ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு 5 முக்கிய முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன. சிந்து நதி நிறுத்தம், பாகிஸ்தானியர்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுதல், பாகிஸ்தான் தூதர் இந்தியாவில் இருந்து வெளியேறுதல், அதிகாரிகளின் எண்ணிக்கை குறைத்தல் உள்ளிட்ட பல்வேறு விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இன்றைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி பீகாரில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நிலையில் கற்பனைக்கு எட்டாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு உத்தரவாதத்தையும் அளித்திருந்தார். இந்திய அரசு தரப்பில் அதற்கு அடுத்தபடியாக பல்வேறு விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் மிக முக்கிய ஒரு நடவடிக்கையாக சிந்து நதி நிறுத்தம் என்பது இன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் பாகிஸ்தானியர்களுக்கான விசா என்பது உடனடியாக நிறுத்தப்படுவதாகவும், மருத்துவ விசா 29 தேதி கால வரையறைக்கு உட்பட்டதாக இருக்கும் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. இந்திய தரப்பில் இருந்து இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் பாகிஸ்தான் தரப்பில் இருந்தும் அங்கு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டது. பாகிஸ்தான் நாட்டினுடைய பிரதமர் முகமது ஷெபாஸ் ஷெரீப் தலைமையில் இன்றைக்கு நடைபெற்ற கூட்டத்திற்கு அடுத்தபடியாக சிந்து நதி நிறுத்தம் என்பது பாகிஸ்தானுடன் போர் மேற்கொள்ளப்படுவதற்கு ஒப்பானது என்ற ஒரு கருத்தை அவர்கள் பதிவிட்டிருந்தனர். ஏனென்றால் சிந்து நதிநீர் என்பது பாகிஸ்தானுக்கு மிக முக்கிய அத்தியாவசிய ஒரு வாழ்வாதாரத்திற்கான ஒரு நதிநீர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் பாகிஸ்தானுடைய 80% வேளாண்மை என்பது சிந்து நதிநீரை பொறுத்தே அமைந்திருக்கிறது. மேலும் குடிநீருக்கான தேவையும் சிந்து நதியை பொறுத்தே அமைந்திருக்கிறது. 61% பாகிஸ்தானியர்கள் சிந்து நதி படுகையில் வசிக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே அந்த நாட்டிற்கான மிக முக்கியமான பொருளாதாரத்தின் முதுகெலும்பாகவும் சிந்து நதி திகழ்வதன் அடிப்படையில் அந்த நதிநீர் நிறுத்தம் என்பது பாகிஸ்தான் தரப்பில் இருந்து கடும் எதிர்வினையை ஆற்றுவதற்கு தூண்டியிருக்கிறது. அதன் அடிப்படையில் பாகிஸ்தான் வான்வெளியில் இந்திய விமானங்கள் பறப்பதற்கு தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வர்த்தக தடை என்பதும் விதிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் தரப்பில் இருந்து இந்தியாவுக்கான தூதர் என்பதும் திரும்ப அழைத்துக் கொள்ளப்படுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. வாகா எல்லையில் கை குலுக்குவது என்பது தவிர்க்கப்பட்டு அந்த தரப்பில், அதாவது பாகிஸ்தான் தரப்பில் இருந்த வாகா எல்லையும் மூடப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் தரப்பில் இருந்து மிக முக்கியமான ஒரு கடும் எதிர்வினையும் வெளியாகி இருக்கிறது. என்னவென்றால் 100% இந்தியா எங்கள் மீது போர் தொடுத்தால் அதற்கான எதிர்வினையை ஆற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்த கட்டமாக தற்போதைய நடவடிக்கையாக 17 ஆண்டுகளாக இந்திய ராணுவத்தில் பணியாற்றி வரக்கூடிய கொல்கத்தாவை சேர்ந்த VK சிங் என்ற இந்திய வீரரை பாகிஸ்தான் தரப்பில் இருந்து தற்போது சிறைபிடித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அவரை மீட்பதற்கான பேச்சுவார்த்தை என்பதும் தற்போது நடைபெற்று வரக்கூடிய சூழலையும் நாம் பார்க்கிறோம். மேலும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்திய தூதருக்கும் தற்போது சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்திய தரப்பில் இருந்து பார்த்தோமேயானால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடர்ச்சியான ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். நாளை காஷ்மீர் செல்கிறார் ராணுவ தளபதி உபேந்திர திவேதி. அவர் அங்கு சென்று அங்குள்ள சூழலை ஆராய்ந்ததற்கு பிறகு மிக முக்கிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு தரப்பில் இருந்து தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழலையும் நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் உரி தாக்குதல் கடந்த ஏறக்குறைய 9 ஆண்டுகளுக்கு முன்பாக உரி தாக்குதல் நடைபெற்ற ஒரு சூழலிலும், அதற்கு பிறகு புல்வாமா தாக்குதல் நடைபெற்ற ஒரு சூழலிலும் இந்திய தரப்பில் இருந்து கடும் எதிர்வினை ஆற்றப்பட்டது. ஆனாலும் சிந்து நதி நிறுத்தம் என்பது மேற்கொள்ளப்படவில்லை. ஏனென்றால் மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையாகவே அந்த ஒப்பந்தம் என்பது பார்க்கப்படுகிறது. 1948 கடந்த கால வரலாறை நாம் திரும்பி பார்த்தோமேயானால் ஜவஹர்லால் நேரு இந்திய பிரதமராக இருந்த ஒரு காலகட்டத்தில் 1948 ஆண்டு சிந்து நதிநீர் ஒப்பந்தம் என்பது காலாவதியாகிறது. அதற்கு பிறகு இந்திய தரப்பில் இருந்து சிந்து நதிநீர் பாகிஸ்தானுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்ட ஒரு சூழலில் ஐநா சபையில் பாகிஸ்தான் முறையிடுகிறது. 1951 அந்த முறையீடு என்பது மேற்கொள்ளப்படுகிறது. அதற்கு பிறகு 1954 ஆண்டு சிந்து நதிநீர் ஒப்பந்தம் என்பது மேற்கொள்ளப்பட்டு 1960 ஜவஹர்லால் நேரு தலைமையில் அந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகிறது. அதற்கு பிறகு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் எந்தவிதமான நடவடிக்கை என்பதும் மேற்கொள்ளப்படவில்லை. எனவே அந்த ஒப்பந்தத்தில் இந்தியா கை வைத்ததால் பாகிஸ்தான் தரப்பில் இருந்து கடுமையான எதிர்வினை ஆற்றுவதற்கு அவர்கள் தயாராகி இருக்கின்றனர். இது ஒருபுறம் இருக்க, சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக பாகிஸ்தான் தரப்பில் இருந்து அறிவித்திருக்கின்றனர். பாகிஸ்தான் தரப்பில் இருந்து அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அந்த சூழலில் சிம்லா ஒப்பந்தமும் மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தமாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த 1972 ஆண்டு சிம்லா ஒப்பந்தம் என்பது போடப்படுகிறது. அந்த சூழலில் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் பிலாவல் பூட்டோ அவர்களுடைய தலைமையில் இந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகிறது. 1971 ஆண்டு இந்தியா
பாகிஸ்தான், அதாவது கிழக்கு பாகிஸ்தான், தற்போதைய வங்கதேச நாடு உருவாவதற்கு காரணமான ஒரு போர் என்பது நடந்தது இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில். அதற்கு பிறகு நடைபெற்ற ஒரு நல்லுறவு நல்லெண்ண நடவடிக்கையாகவே சிம்லா ஒப்பந்தம் என்பது போடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 90,000 பாகிஸ்தானை சேர்ந்த போர் கைதிகள் பாகிஸ்தானுக்கு திரும்ப அனுப்பப்பட்டனர். வங்கதேசத்திற்கான ஒரு அங்கீகாரத்தை பாகிஸ்தான் எந்தவிதமான ஆட்சேபனையும் இல்லாமல் அளித்ததும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் 2 நாட்டு நல்லுறவை மேற்கொள்வது, குறிப்பாக போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கான மிக முக்கிய கூறுகளும் அந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றிருந்தன. அதற்கு அடுத்தபடியாக லைன் ஆஃப் கண்ட்ரோல், கட்டுப்பாடு கோடு என்பது அந்த ஒப்பந்தத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது. அந்த கட்டுப்பாட்டு கோட்டின் அடிப்படையில் அந்த எல்லையை மீறி இந்திய பாகிஸ்தான் இருதரப்பு ராணுவ வீரர்களும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்ற அடிப்படையில் அந்த ஒப்பந்தம் என்பது போடப்பட்டது. அதற்கு பிறகு 1999 காஷ்மீர் போர் சமயத்தில் அந்த ஒப்பந்தம் மீறப்பட்டதும் நமக்கு நினைவிருக்கலாம். ஆனாலும் அந்த ஒப்பந்தம் உயிர்ப்போடு இருந்த ஒரு சூழலில் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக பாகிஸ்தான் தரப்பில் இருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய தரப்பில் இருந்து சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தையும் பாகிஸ்தான் தரப்பில் இருந்து சிம்லா ஒப்பந்தத்தையும் ரத்து செய்யக்கூடிய அந்த ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பது கடந்த 50-60 ஆண்டுகளில் இல்லாத ஒரு மிக முக்கியமான ஒரு நகர்வாகவே பார்க்கப்படுகிறது. ஏறக்குறைய இது ஒரு போர் சூழலை உருவாக்கி இருக்கிறது என்றே பல்வேறு அரசியல் விமர்சகர்களாலும் பார்க்கப்படுகிறது. மிக குறிப்பாக 2 நாடுகளுமே அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய வல்லமை பெற்ற நாடாக திகழ்ந்து வருவதையும் நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் இதற்கு அடுத்தபடியாக வேறு எந்த எல்லைக்கும் செல்லக்கூடாது என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் முன்வைத்து வருவதையும் நாம் பார்த்து வருகிறோம்.